உன்னை யாரெல்லாம் தள்ளுனாங்களோ எனக்கு தெரியாது. உன்னை யாரெல்லாம் உன்னை பார்த்து கொடுமையானவன்னு சொன்னாங்களோ எனக்கு தெரியாது. உன்னை பார்த்து யாரெல்லாம் வேற மாதிரி நினைச்சாங்களோ தெரியாது. உன்னை பார்த்து யாரெல்லாம் அற்பமா அருவருப்பாய் பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன்னை தெரிஞ்சுக்கோ, அந்த தீமையை என் ஆண்டவர் தேவன் உனக்கு நன்மையாய் மாற்றி, நம்மளை வச்சு யூஸ் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். உன்னை பயன்படுத்துற வரைக்கும் பயன்படுத்த, அதற்கு பிறகு உன்னை குப்பையை போல எரிந்து தள்ளி விடுகிற ஜனங்கள் மத்தியில இந்த கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், எவன் உன்னை குப்பையாய் தள்ளினானோ, எவன் உன்னை வேண்டாம் என்று அருவருப்பாய் நினைத்தானோ, அவனுக்கு முன்பதாகவே உன்னை நன்மையாய் கர்த்தர் மாற்றி, ஒருத்தனுக்கு அல்ல தேசங்களுக்கு, எல்லாம் சொல்லுங்க, ஒருவனுக்கு அல்ல, ஒரு குடும்பங்களுக்கு அல்ல, தேசங்களுக்கு நன்மையாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். நீங்க இல்லனா அந்த இடத்துல எதுவுமே நடக்காது. நீ போலனா அங்க எதுவுமே நடக்காது. நீ அங்க கால் வைக்கலனா அவங்க சொல்லுவாங்க, நீ வந்தாதான் இங்க நடக்கும், நீங்க வந்தாதான். அப்படிப்பட்ட ஒரு கிருபை எத்தனை பேருக்கு வேணும்? தள்ளப்பட்ட பிள்ளையே, உன் குடும்பம் உன்னை தள்ளி வச்சுட்டு, உன் சொந்த பந்தங்கள் உன்னை தள்ளி வச்சிருக்கிறது. சபை முன்னால அவங்க எல்லாம் ஒரு கூட்டமா இருந்து உன்னை கண்டுக்காத ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. ஆனா ஒரு நாள் வரும், நீ வந்தாதான் அவர்களுக்கு நன்மை. நீ வந்தாதான். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, தேவனுக்கு மகிமை. சொந்த ஜனங்கள் நம்மளை பார்த்து சொல்லுது, உங்களை பார்த்து சொல்லுது, கொடுமையான மனுஷன். ஆனால் இருதயம் தேவன் ஒருவரே அறிவார். மனுஷனுக்கு அது புரியாது. மனுஷன் முகத்தை பார்த்து, தோற்றத்தை பார்த்து, அலங்காரத்தை பார்த்து ஒருத்தனை கணக்கு போடுறான். நான் உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த மென்மையான தன்மை, அந்த தன்மை, அந்த குழந்தை தன்மை தேவன் ஒருவர் அறிவார். ஆமென். ஆனா உன்னை நான் சொல்றேன், 1000 சொல்லட்டும், தீமை நன்மையாய் மாற பண்ணுகிறவர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எல்லா தீமைகளை நன்மையாய் கர்த்தர் மாற்றுவார். சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், முந்தினவைகள் ஒளிந்து போயின என்ற வார்த்தையின்படியாய் புதிதாக மாற்ற வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தனை புதிதாக்குகிறார், புதிதாக்குகிறார். இதோ போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புகிறார். ரைட் நவ தடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக, எல்லா போராட்டங்கள் மாறுவதாக, விடுதலை உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறை இருப்புகள் மாற்றப்படுவதாக, தேவ அக்கினி ஒவ்வொருவரையும் சந்திப்பதாக, ஒவ்வொருவர் மேலையும் பரலோக அக்கினி இறங்குவதாக. ரீபா லாகா தூராவா, இந்த எல்லையில கர்த்தருடைய அக்கினி பலமாய் ஊற்றப்படட்டும், அக்கினி ஊற்றப்படட்டும், கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படட்டும். தூயரே தூயரே சர்வ வல்லவா நீரே, தூயரே, come on Ararat, தூயரே சர்வ வல்லவா நீரே, பாத்திரரே துதி உமக்கே நீரே, தூயரே தூயரே சர்வ வல்லவா நீரே, தூயரே தூயரே, ஓ சர்வ வல்லவா நீரே, பாத்திரரே துதி உமக்கே நீரே, தூயரே தூயரே சர்வ வல்லவா நீரே, பாத்திரரே துதி உமக்கே. ஆமென். பாத்திரரே
துதி உமக்கே. ஆமென். அப்படி உட்கார். அவருடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். இன்னும் 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். ஆமென். நம்ம ஆராதிக்கும் பொழுதுதான் வானங்கள் அந்த தேவ மகிமை நம்ம மூடும். ஏன்னா துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிற தேவன். அப்படியே வந்து தங்கிடுவார் நம்ம மத்தியில். உங்களுக்கு வேண்டிய மன்னாவை அவர் எடுத்து கொடுப்பார். ஆமென். நம்ம ஏன் ஆராதிக்கிறோம்? ஏன் பாட்டு பாடணும்? ஏன் வர்ஷிப் பண்ணணும்னா, ஆராதிக்கும் பொழுதுதாயா அவர் பிரசன்னத்தில் பர்வதம் உருகும். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் ஆசைப்படுங்க நம்ம வாழ்க்கையில உருகணும்னா நல்லா ஆராதிக்கணும். நல்லா ஆராதிச்சிட்டோம்னா ஒரு பெரிய விடுதலை வந்துடும். அது வரைக்கும் விடக்கூடாது, ஆராதிக்கணும். ராமன் சொல்லக்கூடாதா? பேருக்கு நம்ம வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் பாட்டு பாடிட்டு ஆராதிச்சுட்டு அப்படியே ஒரு அன்றைய வார்த்தை கேட்டு போறதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. ஒரு 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 நிலத்தை விவசாயம் பண்றவங்களுக்கு தெரியும். ஒரு நிலத்தை பயிரிடணும்னா அந்த நிலத்தை எந்த அளவு அவர்கள் அதை என்ன பண்படுத்துவார்கள். கரெக்டா இல்லையா? டக்குன்னு போய் விதையை போட்டுருவாங்களா, நெல்லை போட்டுருவாங்களா, இல்லைன்னு மற்ற காரியங்களை செய்ய முடியுமா? இல்லை, அதை உழுதுவாங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன். அதை என்ன செய்வாங்க தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? உழுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அப்ப தண்ணி பார்ப்பாங்க, அப்புறம் திருப்பி உழுவாங்க, அப்புறம் மரம் நாத்து வந்து நட்டுவாங்க. அதுக்கு முந்தி அந்த எருவெல்லாம் போனாங்க, கரம் அடிப்பாங்க. கரெக்டா பெரம்படிக்கணுமா ஏதோ ஒன்று அடிப்பாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு அதை விதைக்கும் பொழுதுதான் அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் அது மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சைக்கு வரோம். இந்த வாரம் முழுவதும் நான் தேவனுடைய பிரசன்னத்திலேயே உட்கார்ந்து இருந்தேன், அவருடைய சமூகத்திலே நான் களி கூர்ந்தேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? முடியாது. அப்போ வாரத்தில் ஒரு நாள் தான் என்ன செய்யறீங்க? தூயரே தூயரே பாடுறோம். உங்க இருதயம் இன்னைக்கு பலிபீடம் செப்பனிடப்பட்டுடுச்சுன்னா, உங்க நிலம் பண்படுத்தப்பட்டுடுச்சுன்னா, இன்னைக்கு புறப்படுற வார்த்தை ஒரு விதை. ஆமே, அந்த வார்த்தை உங்களுக்குள் வரும்போது அந்த வார்த்தை பலன் கொடுக்கும். 60 100 எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க எங்க வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படட்டும்? எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் சொல்லுங்க, தூயரே தூயரே சர்வ வல்லவா நீரே. சத்தமாய் சத்தமாய் தூயரே தூயரே நீரே தூயரே தூயரே. அவர் ஆராதிக்கிற வேளையில வல்லவா நீரே பாத்திரரே துதி உமக்கே நீரே தூயரே. அவரை சொல்லுங்க, அவரை உயர்த்து. நீ தூயர், நீ தூயர். ஆமென். நீரே அவரை பாடும் பொழுது நீரே தூயரே 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 நீரே பாத்திரரே துதி உமக்கே பாத்திரரே துதி உமக்கே
தீமையாயிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆராதிக்கும் போதே, ஆமென், யோசபாத்துக்கு விரோதமாய் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் கூட்டம் கூடின போது பாடிறாங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று. தீமையாய் வருகிறது, எதிர்த்து வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, சூழ்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா கர்த்தர் என்ன பண்ணினார்? தீமையை மாற்றினார். ஆமென். வர்ஷிப், பாடல், ஆராதனை. ஆமென். ஆராதனை ரொம்ப முக்கியம். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? கர்த்தருடைய பிரசன்னத்துல ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, தீமை நன்மையாய் கர்த்தர் மாற பண்ணுவார். எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற தீமையை, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கமான காரியங்களை, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெகட்டிவான சூழ்நிலைகளை, என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவான காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரின் நிறைவாக, நன்மையாக, பரிபூரணமாக கர்த்தர் எனக்கு மாற்றுவார் நம்புகிற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Come on people. என் வாழ்க்கையில திருடன் திருட வரலாம், கொல்ல வரலாம், பட்சிக்க வரலாம். ஆனா கர்த்தர் அதை நன்மையாக மாற்றி இயேசு சொன்ன வார்த்தையின்படியாய் நானோ ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் என் வாழ்க்கையில எனக்கு எதிராய் வருகிற எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி எனக்கு ஜீவனை, எஸ் எல்லாரும் சொல்லுங்க, ஜீவன். மரணத்திற்கு பதிலாக ஜீவன், பலவீனத்திற்கு பதிலாக பலன், குறைவுகளுக்கு பதிலாக நிறைவு கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிற பிள்ளைகள் இழப்பிற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் எங்களுக்கு தந்து, புரிந்த பிள்ளைகள் நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி, ஓ துன்பத்திற்கு பதிலாக இனி ஆனந்த தைலத்தை கர்த்தர் கொடுத்து, ஓ இரட்டிப்பான சுதந்திரத்தை நீ அடையும்படியாய் ஒரு அந்த கிருபையை உண்மையில ஆவியானவர் ஊற்றுவாராக. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை நீ அடையும்படியாய், எஸ், தீமையை நன்மையாய் கர்த்தர் மாற பண்ணுகிறார். எல்லாரும் சொல்ல, என் வாழ்க்கையில வந்த தீமைகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் நன்மையாக மாற பண்ணுவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கை தட்டி ரைட் நவ. மாதாரா செடரரே. யாக்கோபுக்கு ஒரு இக்கட்டு காலம், யாக்கோபுக்கு எதிராய் வந்த காரியங்கள் உண்டு. சொந்த சகோதரனை ஏசா அவனுக்கு விரோதமாய் படையெடுத்து வந்த போது யாக்கோபு ஒரு நேரம் பயந்தது உண்டுதான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணினார்? அந்த தீமையை யாக்கோபுக்கு அனுகூலமாய் மாற்றினார், நன்மையாய் மாற்றினார். எனக்கு எத்தனை நம்பி எனக்கு விரோதமாய் வருகிற எல்லா தீமைகளையும், ஓ அந்த அம்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு நன்மையாக மாற பண்ணுவார், நன்மையாக மாற்றுவார். Yes, glory to God. நன்மையாக மாற்றுவார். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சிப்பாரே. ஓ தேவனுக்கு மகிமை, ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எல்லாரும் நம்புங்க, என்ன தூக்கி எடுக்கிற ஒரு தேவன் இயேசு. come on. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடு, come on, தூக்கி எடுத்தாரே இயேசு. ஆமென். கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. முழு பலத்தோடு சொல்லலாமா? ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி, ஆமென், உன்னை தூக்கி எடுப்பார். அந்த குழியிலிருந்து, அந்த போராட்டங்களில் இருந்து, அந்த இழப்புகளில் இருந்து, ஓ
அந்த வெட்கத்திலிருந்து மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை சொல்லுமா. Oh, glory to God, He has lifted me up, He has lifted me up, I know. He stretched out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more. Come on. I love Him more and more. And when I stand upon the other shore, I'll praise Him more and more. And when I stand upon the other shore, I praise Him more. Glory to God. Oh, glory to God. He has lifted me up, He has lifted me up, I know. I lifted me up, and that's why I'm loving. Oh, glory to God. Oh, glory to God. He has lifted me up, He has lifted me up, I know. He stretched out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more. Paduma. I love Him more and more. And when I stand upon the other shore, I praise Him more and more. And when I stand upon the other shore, I praise Him more and more. Oh, தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ, தேவனுக்கு மகிமை. ஓ, தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. ஓ, தேவனுக்கு மகிமை. நல்ல கைத்தடி சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஓ, தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ, தேவனுக்கு மகிமை. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல நிறுத்தி நம்ம தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் நம் வாயிலை கொடுத்து அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்பும்படியான ஒரு நாட்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகள் அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நமக்கு எதிராக இருக்க எல்லா தீமையான வார்த்தைகளையும் கர்த்தர் அதை நன்மையாக மாற பண்ணுவார். நமக்கு உரமாய் குற்றப்படுத்துகிற எல்லா நாவுகளையும் கர்த்தர் குற்றப்படுத்தி உனக்கு எதிராய் பேசப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் அவர் அப்படியே உனக்கு நன்மையாக, விசுவாசிக்கிற பிள்ளைங்க நன்மையாக, எனக்கு எதிரான எல்லா சூழ்நிலைகளையும், எனக்கு எதிரான வார்த்தைகளையும், எனக்கு எதிராக செய்யப்பட்ட காரியம் எல்லாவற்றையும் அவர் நன்மையாக எனக்கு மாற்றுவார். எஸ் ஃபாதர். நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி உயர்த்து. ஆண்டவரே, எனக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் அப்பா நீர் நன்மையாக மாற்றுகிறீர். ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு எதிரான எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. ஆமென். வேதத்துல யாக்கோபு கடைசி காலங்களில் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி கூப்பிடுறான். எல்லாரையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறான். அப்போ லேவியையும் சிமியோனையும் கூப்பிட்டு பிளஸ் பண்ணும்போது அந்த ஆசீர்வாதங்கள் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் மாதிரி இருக்காது, சாபம் மாதிரி இருக்கும். வாசிக்கலாமா? யாக்கோபு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம்
முதலாம் வசனத்தை முதல்ல வாசிக்கலாம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? பைபிள் எடுங்க பாப். ஆதியாகமம் 49 முதல் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க பாப் முதல்ல. நீங்கள் கூடி வாருங்கள், உங்களுக்கு நேரிடும் காரியங்கள் என்ன செய்வேன்? அவங்கள கடைசி நாட்களில் ஒரு ப்ரொஃபசியா யோசித்து பாருங்க. யாக்கோபு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டவன். அந்த சந்ததியில தான் எல்லாமே வருகிறார். கர்த்தரால் விரும்பப்பட்டுக்கிற ஜாதிகள் எல்லாம் அதிலிருந்து தான் வராங்க. அப்போ கடைசி நாட்களில் நடக்க போகிறதை, உங்களுக்கு நேரிடும் காரியங்களை நான் அறிவிப்பேன். நீ கூப்பிடுற, கூப்பிட்டுட்டு ஒவ்வொருத்தரையா பிளஸ் பண்ணும்போது, சிமியோனின் லேவியையும் குறித்து பிளஸ் பண்ணும்போது எப்படி பிளஸ் பண்றாரு பாருங்க. 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஏக சகோதரர், 2 பேரும் எப்பவுமே ஒற்றுமையா இருக்கிறவர்கள். நல்ல கவனிங்க. அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். இது ஆசீர்வாதமா? உங்க பிள்ளைய பார்த்தா நீங்க என்ன பேசுவீங்க? கொடுமையா இருந்தால் என்ன சொல்லுவீங்க? கெட்டவனா இருந்தால் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனா யாக்கோபு சொல்றார், அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகளா இருக்கும். கொடுமைன்னா என்ன அர்த்தம்? ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்னா, உங்களுக்கு பைபிள் நீங்க படிச்சிருந்தா தெரியும். நான் அதை லைட்டா சொல்லிட்டு அப்படியே நான் கர்த்தருடைய வார்த்தையில் வந்துடுறேன். யாக்கோபு சீகேம் என்கிற ஒருத்தனை என்ன பண்ணிடுவாங்கன்னா, லேவியும் சிமியோனும் போய் கொல்லுவாங்க. ஏன் கொல்லுவாங்கன்னா, யாக்கோபுடைய மகள் தீனால அவன் என்ன பண்ணுவான்னா தீட்டுப்படுத்திடுவான். வேசியை போல என் சகோதரி அவங்க நடத்தலாமான்னு சொல்லி என்ன பண்ணிடுவானுங்கன்னா, மொத்த பட்டணத்தை எரிச்சிருவானுங்க. யாரெல்லாம் சேர்ந்து? லேவியும் சிமியோனும் சேர்ந்து எரிச்சிருவாங்க, பட்டணத்தை கொளுத்திடுவாங்க. அப்போ யாக்கோபு தன் சகோதரில் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவார், என் வாசனை நீங்கள் கெடுக்கிறதுக்காக நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி பலமாக ஏசி அந்த இடத்த விட்டு அவங்க அடுத்தது என்ன செய்வாங்க? கூடாரத்தெல்லாம் பேர்த்துட்டு வேற இடத்துக்கு போவான். அவன் சொல்லுவான், கடைசி என்னை இலைப்பார கூட விட மாட்டீங்களாடா. அந்த நாட்களை நினைச்சிட்டு தான் அப்போ அந்த பட்டணமே என்ன செஞ்சிடும்? சொல்லுங்க. அந்த சீகேம்ங்கிறவன் அந்த பட்டணத்துடைய ராஜாவுடைய மகன் அவன் ஆக்சுவலா. அப்போ அழிச்சிரும். அந்த பட்டணத்தில் உள்ளவங்களை எல்லாரையும் அழிச்சு எரிச்சிருவானுங்க. மொத்தமாக என்ன செஞ்சிருவான்? எரிச்சு கொன்றுவானுங்க. அப்போ என் வாசனையை கெடுத்துட்டீங்களாங்கிற காரியத்தை கடைசி அதிகாரத்தில், கடைசி நாட்களில் யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்க. அதை நினைத்து கொண்டு உன்னுடைய பட்டயங்கள் என்ன எப்படிப்பட்டதா இருக்கிறது? கொடுமையின். சிமியன் லேவியையும் பார்த்து அவருடைய பட்டயங்கள் கொடுமையா இருக்கிறதுன்னு சொல்ற. நான் சொன்னேன், நம்முடைய ஆண்டவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். அம்மாவல்ல சொல்லுங்கப்பா, தீமையை நன்மையா. சொந்த தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், உன்னுடைய பட்டயம் ரொம்ப கொடுமையின் கருவியா இருக்கும். அப்ப நீ என்ன பண்ணுவ? அதை வச்சு கொடுமையான காரியத்தை தான் நீ செய்வ என்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு சாபம் மாதிரி ஒரு காரியத்தை யாக்கோபு என்ன பண்றார்? தன் பிள்ளைகள் மேல சொல்லுகிறார். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க. எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் இருந்தது, என்னடா ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்றேன், இது என்ன ஆசீர்வாதம்? ஆனா லேவி குடும்பத்துல நான் பார்க்கிறேன், கர்த்தர் எல்லா கோத்திரத்திலும் லேவிய தனக்காக அவர் பிரித்தெடுத்து தெரிந்து கொண்டாராம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? லேவிக்கு தனி சுதந்திரம் கொடுக்கல. ஏன்னா லேவிக்கு அவரே சுதந்திரமா இருந்தாராம். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தடி ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். லேவி என்கிற கோத்திரத்தை அவர் தனக்காக பிரித்தெடுத்து தனக்காக ஊழியம் செய்யும்படியாய் தனக்குடைய ஆசாரியனாய் தேவன் லேவி என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். தகப்பன் லேவியை தள்ளணும் நினைச்சா, ஆனால் என் தேவனோ லேவியை தன் பக்கமாய் சேர்த்து கொண்டு அவருடைய ஜனமாய் சேர்த்து கொண்டு தேவன் அவனுக்கு ஒரு யாருக்குமே கொடுக்காத ஒரு மகிமையை, யாருக்குமே கொடுக்காத ஒரு நன்மையை லேவி என்கிற கோத்திரத்துக்கு கர்த்தர் கொடுத்தார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா?
ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இன்னைக்கு எப்படிப்பட்ட தீமைகளாக இருந்தாலும் அந்த தீமையை கர்த்தர் நமக்கு நன்மையாய் மாற்றுவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு ஆமென். யாக்கோபு தன்னுடைய மகன் லேவியை தள்ளினான், கொடுமையின் கருவிகள் என்று சொன்னார். ஆனா தேவன் பாருங்க, அந்த லேவியை தன்னுடைய ஜனமா எடுத்துக்கொண்டார். அவர்களுக்குன்னு பங்குலாம் பெருசா கொடுக்கல. ஏன்னா அவர் சொல்லிட்டார், நானே அவர்களுக்கு பங்கா இருப்பேன், நானே அவர்களுக்கு சுதந்திரமா இருப்பேன். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? தனக்கானவைகளாய், தன்னுடையவர்களாய். எத்தனை பேர் நம்புறீங்க? தீமை எனக்கு உன்னை யாரெல்லாம் தள்ளுனாங்களோ எனக்கு தெரியாது, உன்னை யாரெல்லாம் உன்னை பார்த்து கொடுமையானவன் சொன்னாங்களோ எனக்கு தெரியாது, உன்னை பார்த்து யாரெல்லாம் வேற மாதிரி நினைச்சாங்களோ தெரியாது, உன்னை பார்த்து யாரெல்லாம் அற்பமா அருவருப்பாய் பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன்னை தெரிஞ்சுக்கோ, அந்த தீமையை என் ஆண்டவர் தேவன் உனக்கு நன்மையாய் மாற்றி. ஆமென். ராமன் சொல்லக்கூடாதா? சில சொல்லுவாங்கல்ல, சில மனிதர்கள் மற்றவர்கள் பிடிக்கலன்னா பேசும்போது அவரா அவனா ஐயோ கொடுமை மோசமானவன் சொல்லுவான் பார். ஈஸியா அந்த வார்த்தை சொல்லிடுவான். உனக்கு செட் ஆகல, பிடிக்கல, அது வரைக்கும் நல்லா கூடி குழஞ்சுதான் இருப்பாங்க. செட் ஆகலன்னா அடுத்த நிமிஷம் முதுகுக்கு பின்னால போய் என்ன சொல்லுவானா? கொடுமையானவன், மோசமானவர்கள். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? நடக்குதா இல்லையா? பக்கத்துல பாசம் நடக்குதா இல்லையா? அதே வாய் தான், பக்கத்துல பாசம் அதே வாய் தான், அதே நாக்கு தான். எத்தனை முறை மாறி மாறி பேசியிருக்கு. கரெக்டா இல்லையாங்க? ஆனா எத்தனை பேர் பேசட்டும், எத்தனை பேர் கொடுமையான காரியம் உன்னை பார்த்து சொல்லட்டும், மோசமானவன் நீ பேர் எடுக்கட்டும், மோசமானவான்னு பேர் எடுக்கட்டும், அநியாயம் பண்றவா அநியாயம் பண்றவன் உன்னை சொல்லட்டும், உன்னை ஏமாத்திட்டான்னு சொல்லட்டும். ஆனா எத்தனை பேர் நம்ம அந்த தீமையான காரியங்களை, தீமையான வார்த்தைகளை என் ஆண்டவர் உன் வாழ்க்கையில நன்மையாக மாற பண்ணுவா. நம்புற பிள்ளைங்க ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எது தீமையாய் உனக்கு விரோதமாய் சொல்லப்பட்டதோ, உன்னை பார்த்து கொடுமைக்காரி, உன்னை பார்த்து கொடுமைக்காரன்னு சொன்ன வார்த்தைகளுக்கு முன்பதாக, நீ குடும்பத்துக்கே லாக்கி இல்லாதவன் சொன்ன ஜனங்களுக்கு முன்பதாக, உன் பிள்ளைகள் ஒண்ணுக்குமே உதவாது நாசமாய் போகிறதுன்னு சொன்ன ஜனங்களுக்கு முன்பதாக, உன்னை உதவாத பார்த்து சொன்ன ஜனங்களுக்கு முன்பதாக, நீ தேர மாட்டான்னு சொன்ன ஜனங்களுக்கு முன்பதாக, நீ அவ்வளவுதான் சொன்ன ஜனங்களுக்கு முன்பதாக, தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் தீமையை நன்மையாக மாற பண்ணி உன்னை நன்மையின் ஊற்றுகளாய் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை, நன்மையை. ஆமென். ஆமென். தண்டம்னு சொல்லுவாங்க நிறைய பேர். உலகம் எப்படியா? ஏதாவது ஒரு நன்மை இருந்தால் மட்டுமே உன்னை பக்கத்துல வைக்க பிரயாசப்படும், ஆசைப்படும். நன்மை இல்லைன்னா நம்மளை வச்சு யூஸ் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். உன்னை பயன்படுத்துற வரைக்கும் பயன்படுத்த, அதற்கு பிறகு உன்னை குப்பையை போல எரிந்து தள்ளி விடுகிற ஜனங்கள் மத்தியில இந்த கடைசி நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், எவன் உன்னை குப்பையாய் தள்ளினானோ, எவன் உன்னை வேண்டாம் என்று அருவருப்பாய் நினைத்தானோ, அவனுக்கு முன்பதாகவே உன்னை நன்மையாய் கர்த்தர் மாற்றி, ஒருத்தனுக்கு அல்ல தேசங்களுக்கு, எல்லாம் சொல்லுங்க, ஒருவனுக்கு அல்ல, ஒரு குடும்பங்களுக்கு அல்ல, தேசங்களுக்கு நன்மையாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். தீமையை நன்மையாக மாற பண்ணுவார், நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ஆமென். கொடுமையான கருவிகள், நீ சொந்த தகப்பனே சொல்ற, அவன் கொடுமையான கருவி. யோசித்து பாருங்க, நீ சொந்த ஜனங்கள் நம்மளை பார்த்து சொல்லுது, உங்களை பார்த்து சொல்லுது, கொடுமையான மனுஷன். ஆனால் இருதயம் தேவன் ஒருவரை அறிவார். மனுஷனுக்கு அது புரியாது. மனுஷன் முகத்தை பார்த்து, தோற்றத்தை பார்த்து, அலங்காரத்தை பார்த்து ஒருத்தனை கணக்கு போடுறான். ஆனால் உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த மென்மையான தன்மை, அந்த தன்மை, அந்த குழந்தை தன்மை தேவன் ஒருவர் அறிவார். ஆமென். ஆனால் உன்னை நான் சொல்றேன், 1000 சொல்லட்டும், தீமை நன்மையாய் மாற பண்ணுகிறவர். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலுக்கு எல்லா தீமைகளை நன்மையாய் கர்த்தர் மாற்றுவாராக. எல்லா கைகளை உயர்த்தி தலையில சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, தீமையை நன்மையாய் மாற்றுவார், நன்மையாய் முடிய பண்ணுவார்.
சிமியோனும் லேவி ஏகஸ் அவர்கள் பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். பட்டயங்கள் கொடுமையின் கருவி. அடுத்தது சொல்றாரு பாருங்க, என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாத. ஐயோ அவன் ஆலோசனை நீ என்ன செய்யாத, கேட்காத. எப்படி சொல்றாங்க? அவனுடைய ஆலோசனை என்ன செய்யாத. நிறைய பேர் நீங்க அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவான். கரெக்டா இல்லையா? அவன் ஆலோசனையை கேட்காத, அவன் பேச கேட்காத. கர்த்தருடைய ஆலோசனையா தான் இருக்கும், ஆனா என்ன பண்ணுவானுங்க, அதை கேட்காத. சொந்த தகவன் சொல்றாரு, என் ஆத்துமாவே அவன் ஆலோசனை என்ன செய்யாத, லேவியுடைய ஆலோசனைய கேட்காத. ஆலோசனைக்கு என்ன செய்யாத, உடன் படாத. தீமையான ஒரு வார்த்தைகளை பேசுற. ஆனா நீங்க லேவியர் ஆகமத்தெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. ஆசாரியர்கள் லேவியர்கள் சொல்றதை தான் ஜனங்கள் என்ன செய்யணுமா, கேட்கிற அளவுக்கு அந்த தீமையான வார்த்தைகளை, வாக்கு தத்தத்தை, தகப்பன் சொன்ன வார்த்தையை கர்த்தர் நன்மையாக மாற்றினார். யாருடைய ஆலோசனைக்கு உட்படாத அவன் தான் கடைசியா சொல்லுவான், உன் பாவ நிவர்த்தி பலிக்கு நீ இதை கொண்டு வா, அதை கொண்டு வா, உன்னை பலியிட்டு உன்னை நீதி உள்ள ஜனமாய் மாற்றுவதற்கு எனக்கு தான் கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் அதை செய்ய முடியாது, எல்லாரும் அதை பண்ண முடியாது. அந்த பரிசுத்த பலிபீடத்திற்குள்ளாக, அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக வேற யாரும் போக முடியாது. உன்னை குறித்து தீமையாய் சொன்னாங்களே, உனக்கு விரும்ப ஆலோசனை சொன்னாங்களே, ஆலோசனை கேட்காதன்னு சொன்ன ஜனங்கள் முன்பதாக தான் கடைசி லேவியர்களை கர்த்தர் அப்படி ஒரு ஸ்தானத்தில் கொண்டு நிறுத்தினார். உன்னை நீதி ஆக்கணுமா, உன்னை பரிசுத்தம் ஆக்கணுமா, அந்த பழைய ஏற்பாடு நாட்கள்ல நியாயப்பிரமாணத்தை கொடுக்கப்படும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை, பரிசுத்த பலிபீடத்துக்குள்ளாக, பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக வேற யாரும் என்ன செய்ய முடியாது, போக ஆசாரியர்களை தவிர வேற யாரும் என்ன செய்ய முடியாது, உள்ள போக முடியாது. எவன்டா சொன்னா உடன்படாத நீ, நான் அந்த தீமையை மாற்றி உன்னோடு உடன்பட்டாதான் அங்க பலி நடக்கும், உன்னோடு உடன்பட்டாதான் ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்படுவார்கள், உன்னோடு உடன்பட்டாதான் ஆமென் ஜனங்களை நீ நீதியுள்ளவர்களாய் மாற்ற முடியும் என்கிற ஒரு பெரிய நன்மையை அவர்கள் மேல கர்த்தர் வைத்தார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க இன்னைக்கு கைத்தட்டி சொல்லுங்க, எனக்கு எதிராய் செய்யப்பட்ட எல்லா தீமைகளையும் அவருடைய ரகசிய ஆலோசனை என்ன செய்யாத, உடன்படாத. ஏன் அப்படி சொன்னார்னா, அவங்க ரெண்டு பேரும் தான் ரகசியமா என்ன செய்வாங்க, பேசி நம்ம சொந்த தங்கச்சிய சகோதரி அவன் வேசிய போல நடத்தலாமா, அவன் விருத்த சேதனம் பண்ணா எல்லாம் சரியாயிருமா, இல்ல அவன் விருத்த சேதனம் பண்ண வைங்க சொன்னோம், பண்ண வச்சு எல்லாம் நோவுல இருப்பானுங்க, வழியில அந்த நேரம் போய் கொளுத்திடுவானுங்க மொத்தத்தையும். அதுக்கு தான் அவர் சொல்றாரு. ஆனா இதே லேவி குடும்பத்தை வச்சுதான் தேவன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினார், ஜனங்களை நீதிக்குள்ளாக மாற்றினார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு எதிராக உடன்படாத, நெருங்காத, வராத. ஏன் கரெக்டா இல்லையா சொல்லுங்க? சிலவங்க ஈஸியா சொல்லுவாங்க, அந்த கூட்டத்துக்கு போகாத, அந்த ஊழியத்துக்கு போகாத, அந்த சர்ச்சுக்கு போகாத. ஆண்டவர் அங்கதான் உனக்கு விடுதலை வச்சிருக்கிறார், அங்கதான் உனக்கு சுகத்தை வச்சிருக்கிறார், அங்கதான் உனக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், அங்கதான் உனக்கு மேன்மையை வச்சிருக்கிறார், உனக்கான மன்னாவை அங்கதான் வச்சிருக்கிறார். நம்புற பிள்ளைங்க நல்ல அங்கதான் உனக்கு ஒரு விடுதலை, அங்கதான் உனக்கு ஒரு பெதஸ்தா, அங்கதான் கர்த்தர் உன்னுடைய எல்லா சாபங்களையும், எல்லா காரியங்களையும், எல்லா உடைக்கப்பட்ட சூழ்நிலைகளையும் மாற்றுகிற ஒரு நாளா இந்த நாள் இருக்கட்டும், அந்த இடம் இருக்கட்டும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ரைட் now. நல்ல கைத்தடி வாங்கிக்கோ. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும் தானே. வசந்த பந்த ஜனங்கள் முன்பதாக சிலர் சொல்லியிருப்பா, ஒன்ன விசேஷமா வச்சிருப்பார் தான். ஆனா எல்லாம் சொல்லிருக்கும், உன் மேல இருக்கிற பொறாமையில அவங்கிட்ட அவன் ஆலோசனை என்ன செய்யாத, கேட்காத, அவங்க கூட கொஞ்சம் டச் வச்சுக்காத, அது செட் ஆகாத கேஸ். ஐயோ அது நமக்கு விளங்காது, ஏதோ இவன் பெரிய உத்தம மாதிரியும், இவன் ஏதோ பெரிய மேல இருக்கிறவன் மாதிரியும், மற்றவங்க எல்லாரையும் கீழே வாரி பார்க்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனா எத்தனை பேர் நம்ம இந்த தீமைகளை
தேவன் நன்மையாய் கர்த்தர் மாற்றி. ஆமென். ஜாதிகள் உன் வெளிச்சத்தையும் தேடி வரக்கூடிய ஒரு நாட்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க எல்லாம் கை தட்டி ஆமென் ஆண்டவரே, இதுக்கு பிறகு ஜாதிகள் உன் வெளிச்சத்தையும் உன் நீதியையும் பார்த்து வரட்டும். உடன்படாத இதுல சில விஷயம் இருக்கு. இந்த சிலர் வந்து கேங் ஃபார்ம் பண்ணுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அது ஊழியத்திலையும் இருக்கும், வெளியும் இருக்கும், ஸ்கூல்ல இருக்கும், வேலை செய்யற இடத்துல இருக்கும். ஒரு கேங், அவங்க கேங் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்துக்கிட்டு அங்க எவனையாவது ஒருத்தனையோ யாரையாவது ஒருத்தரையோ கார்னர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா இல்லையா சொல்லுங்க? ஃபேமிலியில் அது நடக்கும், ஊழியத்திலையும் அது நடக்கும். அவங்களோட சேர்றவங்களெல்லாம் மட்டும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க, மற்றவங்களை அப்படியே தள்ளி வச்சிருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நல்லபடியா ஒரு டீமா இருந்து செய்யறது அது வேற. இது அப்படி கிடையாது. அடுத்தவனை கெடுக்கிறதுக்குனே ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்தவனை உதாசீனப்படுத்துறதுக்கு, அடுத்தவங்களை கேவலமாய் பேசுறதுக்குனே ஒரு கேங் இருக்கும். அதுல ரெண்டு அல்லக்கைகள்லாம் இருக்கும், உட்காந்து சிரிச்சுக்கிட்டு, இங்க ஒண்ணு சொன்ன ஒண்ணு அதுகளை ஆமா ஆமான்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? என்னங்க ஏதோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாக்குறீங்க என்ன? அல்லது உங்க மைண்ட் வாய்ஸ் என்ன கேக்குது? எப்படி நம்ம வாழ்க்கை நடக்கிறதெல்லாம் பிரதர் சொல்றாரு, கரெக்ட் ஆவியானவர் சொல்லிட்டாரோ? ஆவியானவர்லாம் இதுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளை பத்தி தான் நமக்கு தெரியுமே. கரெக்டா இல்லையா? பொதுவா இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் அதுதான். மொத்தமா ஒரு கேங்கா ஒன்னு செட் ஆகாது, எல்லாருக்கும் செட் ஆக மாட்டாங்க தான். கரெக்டா இல்லையா? ஒன்னு அவங்களுக்கு செட் ஆகுன மாதிரி ஒரு டீமை சேர்த்துக்குவாங்க, உட்காந்துக்கிட்டு அவங்கள வெறுப்பேத்துற மாதிரி இங்க பண்றது. அது பாவம். அப்பாவி மாதிரி அங்க யோசிச்சுக்கிட்டு என்னடா நம்ம நடக்கு நம்மளை சுத்தி. அது ஒருவேளை அது கர்த்தருடைய பிள்ளையா தான் நினைச்சலாம், ஆண்டவரே எனக்கு விரோதமா இவ்வளவு கூட்டம் கூடி இருக்காங்களேன்னு அது கதறிட்டு இருக்கும். அதுல ஒரு பந்தம் சிலருக்கு உடன்பட மாட்டாங்க, ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் சில இடத்துல. இந்த ஃபேமிலிக்குள்ளலாம் சில விஷயங்கள் நடக்கும். கூட பிறந்தவங்க இருக்காங்க, உடன்பிறப்புகள். அதுல ஒரு 2-3 பேர் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு மற்றவங்களை ஒருத்தரை கார்னர் பண்ணி தள்ளுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமா. ஆனா இதுல என்ன கொடுமை இருக்கும் தெரியுமா? கெட்டவன் கூட தான் அத்தனை பேரும் சேர்ந்துருப்பான். அடுத்தவன் குடிய கெடுக்க நினைப்பான் பாரு, அவன் கூட தான் மொத்த கூட்டமும். அதுதான் எனக்கு என்ன கதை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல. நல்லவன் கூட யாராவது சேரவே மாட்டாங்க, நல்லவா கூட எவனும் சேர மாட்டான். ஆனா அடுத்த குடிய கெடுக்கிறவன் பார், கெடுக்கிறவா பார், மொத்த குடும்பத்தையே வந்து அப்படியே ஒரு சுட்டி குடும்பத்தையே பிரிக்கிற சில கேரக்டர்ஸ் எல்லா குடும்பத்திலையும் இருக்கும். பாத்துறீங்களா இல்லையாங்க? ஆனா அது கூட பார், மொத்த கூட்டமும் சேர்ந்துருக்கும், நீயும் நானும் தனித்து இருப்போம். கரெக்டா இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லு, உன்னை வச்சுதான் அங்க ஆசீர்வாதமே தவிர அவனை வச்சு உனக்கு ஆசீர்வாதம் கிடையா. உன்னை வச்சு, உங்களை வச்சுதான். பக்கத்துல பார்த்து உங்களை வச்சுதான். ஆமென். கொஞ்ச காலம் வாழ்ற வாழ்க்கையில என்னெல்லாமோ நடக்குது பாரு. இன்னைக்கு இருக்கிறவன நாளைக்கு பார்க்க முடியல. ஆமென். அப்படிதான் உலகம் இருக்கு. நல்லவங்க பின்னால யாரும் வரவே மாட்டாங்க ஆக்சுவலா. அப்படின்னா ஏன் இயேசுவே கொன்னாங்க? இயேசுவே கொன்னுட்டானுங்களே. அவதான் சொன்ன, பச்சை மரத்துக்கு இதை செய்வார்கள், ஆனால் பட்ட மரத்துக்கு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அன்னைக்கு லேவியை பார்த்து யாக்கோபு அவனுடைய ரகசிய ஆலோசனைக்கு நீ என்ன செய்யாது? உடன்படாத. இன்னைக்கு இப்படிதான் ஒரு கேங். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? உன் ஆலோசனை இல்லாம அவங்க எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டு வருவார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு அரை நிமிஷமாவது கைத்தட்டி, இன்னைக்கு உன்னை தள்ளலாம், இன்னைக்கு உன்னை வேண்டாம் நினைக்கலாம், உன்னை அற்பமா நினைக்கலாம், உன் ஆலோசனையை பார்த்து ஒண்ணுக்கு உதவாதது நினைக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், உன் ஆலோசனையை வச்சுதான் அவர்களுக்கு நீதியின் பலிகள் செலுத்தப்படும். அவங்க வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கும், அவங்க வாழ்க்கைக்கு இருள் மாறும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பொசிஷனுக்கு உன்னை கொண்டு வருவார். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு வேணா உன் வார்த்தைகள் கனப்படுத்தப்படாம இருக்கலாம், உன் வார்த்தை ஒரு வேல்யூவே இல்லாம இது அப்படி இருக்கலாம்.
ஒரு நாள் நீ சொல்றதுதான் ஒரு நாள் நடந்தது பாருங்க. யோசேப்பு லைஃப்ல இது நடந்தது தானே. ஒரு நேரம் அவனுடைய வார்த்தை எடுக்கவே இல்லை, அவன் வாய்ஸ் எடுபடல. போத்திபார் வீட்டிலும் எடுபடல, சிறைச்சாலையிலும் எடுபடல. ஆனா ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவனை தூக்கி எடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப். அதனால நம்ம பாடணும், ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தா என்னை தூக்கி எடுத்தாரே இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறே, மென்மேலும் நேசிக்கிறே. அக்காரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஆனால் வந்துச்சு பார். அப்பதான் அந்த 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 இடத்துக்குள்ள வரும்போது பார்வோன் சொல்றான், உத்தரவு இல்லாம ஒருத்தன் கையையும் அசைக்க கூடாது, காலையும் அசைக்க கூடாது. ஒரு நேரம் உன் கையை அசைக்கும் போது, நீ வாயை திறக்கும் போது ஒருத்தன் கேட்காம இருந்தான், இனி உன் கை அசைவுல தான் ஜனம் நடக்கணும். மாறிச்சா மாறலையா? தீமையை நன்மையாக மாற்றின தேவன். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? நல்ல சிரிச்ச முகமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, எப்படிப்பட்டவர் தள்ளினாலும் உன் ஆலோசனையின்படியாகவே. உன்கிட்ட வந்து கேட்பாங்க, பிரதர் என்ன பண்ணட்டும், சிஸ்டர் என்ன பண்ணட்டும், சொல்லுங்க. நீங்க சொல்றபடி நாங்க செய்ய காத்திருக்கிறோம். அதுல தான் சமாதானம் இருக்கிறது. நீங்க சொல்லும் போது தான் ஒரு பலன் இருக்கிறது. நீங்க சொல்லும் போது தான் அதுல கர்த்தருடைய நடத்துதல் எங்களுக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட ஒரு சாட்சிகளை தீமை நன்மையாய் ஆமென் சொல்லக்கூடாதா? ஒருவேளை பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு நொறுங்கி போய் இருக்கிற தேவ பிள்ளைகள், வாழ்க்கையில் இறக்கப்பட்ட பிள்ளைகள், இறங்கின பிள்ளைகள், உடனே நியாயம், உலகம் நம்மளை ஜட்ஜ்மெண்ட் பண்ணும். கரெக்டா இல்லையா? நியாயம் தீர்ப்பு. இந்த உலகத்தில் இந்த மனுஷனுடைய ஒரு மோசமான ஒரு கேரக்டர் என்னன்னா, அந்த வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல தடுக்கிறானா, இறங்கிட்டானா, அடுத்த நிமிஷம் அவன் மேல சேர கொண்டு வீசுவான், குப்பையை கொண்டு போடுவான். அவ்வளவுதான், நியாயம் தீர்ப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. எப்படிப்பட்டவனையும் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என் ஆண்டவர் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க, எங்களை பிரகாசிக்க பண்ணுவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைத்தட்டி எங்களையோ என் குடும்பங்களையோ கர்த்தர் பிரகாசிக்க வைப்பார். நாமத்திற்கு மகிமை. அவனுடைய ஆலோசனைக்கு உடன்படாத. அடுத்தது சொல்றார், வாசிங்க பாபம் சத்தமா. என் மேன்மையே அந்த கூட்டத்தில் என்ன செய்யாத. நிறைய பேர் சொல்லுவாங்க தானே இன்னைக்கு, இது ஒரு அல்லேலியா கூட்டம்பா. கிறிஸ்தவர்களை பார்த்தாலே இன்னைக்கு கல்லறிகிற அப்படி ஒரு 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 மோசமான ஒரு மனிதர்களும் இந்த நாட்கள் எழும்பிதான் நிற்கிறாங்க. கரெக்டா இல்லையா சொல்லுங்க? அந்த கூட்டத்தில் சேராத, அங்க போகாத. பக்கத்துல சொல்லுங்க, காலம் வரும். வந்துச்சு. லேவிக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்தார். எவன்டா சொல்றது சேராதேன்னு? அங்க சேர்ந்தாதான்டா உனக்கு விடுதலையே, அங்க சேர்ந்தாதான் உனக்கு நன்மையே, அங்க சேர்ந்தாதான் உனக்கு ஆசீர்வாதமே, அங்க சேர்ந்தாதான் பாவத்தையே நான் என்ன செய்வேன், மன்னிப்பேன். அப்படி கர்த்தர் ஒரு தீமையாய் சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் நன்மையாக என்ன செய்தார்? லேவியுடைய நாட்களில், லேவியுடைய குடும்பங்களில், லேவியுடைய கோத்திரத்தில் கர்த்தர் முடிய பண்ணினது போல இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற வார்த்தைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஓ வாங்கிக்கங்க வா, கை தட்டி. ஆஹா தூரா ஷெட்டே. எஸ் ஃபாதர். அவங்க கூட்டத்தில் சேராத, அங்க போகாத. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க தான், நிறைய பேர் பண்ணுவாங்க தான். ஆனா நம்புற பிள்ளைங்க ஒரு நாள் வரும் கூட்டமா, ஐயோ இடமே இல்லாதபடியாக கர்த்தர் நீ இப்பொழுது இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படியாக பெருக 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 உங்களை கர்த்தர் மேலாக்குவார். வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார் சொல்லி நம்புற பிள்ளைகள்
உன்னை பார்த்து சொல்லியிருப்பாங்க, உன் குடும்பத்தை பார்த்து சொல்லியிருப்பாங்க தானே, அங்க பேசாத, அவங்ககிட்ட வச்சிக்காத, அவங்க கிட்ட சேராத, அங்க போகாத. சொல்லுங்க, ஒரு நாள் வரும். இன்னைக்கு சொல்லு, ஒரு நாள் வரும். கர்த்தர் இப்ப இருக்கிற இந்த வார்த்தையின் அவர் நன்மையாக எனக்கு முடிய பண்ணி, என் கர்த்தர் தீமையை நன்மையாக முடிய பண்ணி, நீ எனக்கு தீமை செய்த நினைத்தாய், ஆனால் கர்த்தரோ அந்த தீமையை அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், ஓ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நன்மையாக கர்த்தர் மாற பண்ணினார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கை தட்டி அப்பா. உன் குடும்பத்துல இது ரொம்ப நொறுங்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமா இருக்கும். வாழ்க்கையில ரொம்ப நொறுங்கி போய் இருக்கிற பிள்ளைகள், தள்ளப்பட்டவர்களுக்கு, உன்னை எத்தனையோ பேர் தள்ளி வச்சிருப்பாங்களே, உன் தெரு வரைக்கும் வந்துட்டு உன் வீட்டை பார்க்காம எத்தனை பேர் போயிருப்பாங்க. உன்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே போயிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவு நீ அவர்கள் பார்வைக்கு கேவலமான ஒரு காரியமாய், அற்பமான ஒரு பாத்திரமாய் நீ எண்ணப்பட்டிருக்கலாம். அந்த கூட்டத்தில் என்ன செய்யாத, சேராத. கரெக்டா இல்லையா சொல்லுங்க? இதை ஏன் சொல்றேன்னா, எத்தனையோ எல்லா வீட்டுக்கும் வந்துட்டு கடைசியா ஒன்ன தள்ளி வச்சு உன் வீட்டுக்கு வர அவங்க மறுத்திருப்பாங்க. ஏன்னா ஒன்ன பகைச்சா நிறைய நினைப்பாங்கல்ல, இவன் ஒருத்தனுக்காக எல்லாரையும் ஏன்டா பகைக்கணும். கரெக்டா இல்லையா சொல்லுங்க? இவன் ஒருத்தனுக்காக மற்ற எல்லாரையும் ஏன் தள்ளி வைக்கணும்னு சொல்லி அவங்களோடு உடன்பட்டிருப்பார்கள். ஆனால் எத்தனை பேர் நம்புறீங்க? வா, காலம் வருகிறது, கர்த்தர் அந்த தீமையை உன் வாழ்க்கையில் நன்மையாய் மாற்றி, நீ இல்லைன்னா அங்க எதுவுமே நடக்காத ஒரு இடத்திற்கு வாங்கிக்கங்களேன். நீங்க இல்லைன்னா அந்த இடத்துல எதுவுமே நடக்காது. நீ போலனா அங்க எதுவுமே நடக்காது. நீ அங்க கால் வைக்கலன்னா அவங்க சொல்லுவாங்க, நீ வந்தாதான் இங்க நடக்கும், நீங்க வந்தாதான். அப்படிப்பட்ட ஒரு கிருபை எத்தனை பேருக்கு வேணும்? தள்ளப்பட்ட பிள்ளையே, உன் குடும்பம் உன்னை தள்ளி வச்சுட்டு, உன் சொந்த பந்தங்கள் உன்னை தள்ளி வச்சிருக்கிறது. சபை முன்னால அவங்க எல்லாம் ஒரு கூட்டமா இருந்து உன்னை கண்டுக்காத ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. ஆனா ஒரு நாள் வரும், நீ வந்தாதான் அவர்களுக்கு நன்மை, நீ வந்தாதான். ஏன் இதை சொன்னேன்னா, அவன்கிட்ட சேராதன்னு யாக்கோபு சொல்றார். ஆனா அந்த இடத்துல அந்த லேவியராகமத்தில் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், ஆசாரியன் வந்தாதான் அங்க பலி செலுத்த முடியும். ஆசாரியன் வந்தாதான் அங்க அவர்கள் பாவ நிவாரண பலியை செலுத்த முடியும். அப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும், ஒரு நேரம் சேராதன்னு சொன்ன, இன்னைக்கு நான் வர்ற வரைக்கும் நீ காத்துருன்னு சொல்லி அவங்க அந்த பலிக்காக, அந்த பாவ நிவாரண பலிக்காக, அந்த நிவர்த்தி செய்வதற்காக, நீதியை செய்யும்படியாக அவர்கள் காத்திருந்தது உண்டுனா, இன்னைக்கு உங்களுக்கு அந்த கிருபையை தேவாவியானவர் தருவாராக. எஸ், எந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டு தள்ளப்பட்டு உன் கூட சேரா கூடாது, நீ ஒரு சனம் உன்னை பார்த்து சொல்லிச்சோ இல்லைன்னா உன்னை விட்டு போச்சோ, ஒரு நாள் வரும் நீ இல்லைன்னா எதுவுமே நடக்காது பார். ஆமென். கர்த்தரால முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ? அவரால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். கைப்பிடிச்சவங்க எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆமென். நம்புறீங்களா? ரெடி ஆயிட்டீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க சேராதுன்னு சொன்னாங்களோ அது ஜனங்கள் மத்தியிலேயே. எத்தனை பேர் நான் பேசுற காரியங்கள், எத்தனை பேர் லைஃப்ல எல்லாம் சில விஷயம் நடந்திருக்கு, அவங்க கை உயர்த்துங்கப்பா, சும்மா நல்லா உயர்த்துங்க, ஆண்டவர் பார்க்க. அப்படிப்பட்டவர்கள் விசேஷமானவர்களாய் கர்த்தர் உங்களை வைப்பார். ஆண்டவர் சும்மா கிடையாது, யாரையும் ரொம்ப அற்பமா ரொம்ப கீழே தள்ளப்பட்ட ஆண்டவர் தூக்கிடுவார் அவங்கள. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஆமா, நம்ம ஆண்டவர் அதுல வேற லெவல். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயராய் இருந்து நிற்பார், தகப்பனாய் நிற்பார். ஆமென். சும்மா கிடையாது. அவர் எழும்பிட்டார்னா நிக்க முடியாது யாராலையும். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. யாரையும் அதனாலதான் என்ன செஞ்சிடக்கூடாது, ரொம்ப கேவலமா கீழார நினைச்சிடவும் கூடாது, பாத்திரவும் கூடாது. அது தேவன் அதுக்கு விரோதமா நமக்கு விரோதமா எழும்பிடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருங்க. சொல்லிடுறது ஈஸி, சேராத அங்க போகாத. அவன் சொல்லுவான்,
ஆனா ஒரு நாள் நடக்கும். உன் வருகைக்காக தான் அவங்க காத்திருப்பாங்க. ஐயோ நீ எப்பண்டா வர வாண்ட் அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருப்பாங்க, வாண்ட் டேட்ஸுக்காக காத்திருப்பாங்க. நம்புற பிள்ளைங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்படி நடக்கட்டும். எத்தனை பேருக்கு நடக்கணும்? அப்படி நல்ல கை தட்டி ரெசவட். பக்கத்து ஸ்ட்ரீட்ல இருந்துகிட்டே உன்னை கண்டுக்காம இருக்காங்களா? பக்கத்து வீட்ல இருந்தே உன்னை பார்க்காம உன்னை தள்ளி வச்சிட்டு இருக்கிறாங்களா? நடக்கும் ஒரு நாள் உன்னுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக ஒன்றை சேருவதற்கு அவர்கள் காத்திருப்பார்கள். லேவியை பார்த்து சொல்றான், அங்க சேராத அந்த கூட்டத்தோட ஆனா மாறிச்சு பாரு, அப்படியே தீமை நன்மையாய் மாற்றின. லேவியோட சேர்ந்தாதான், அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டாதான் ஒன்னால பலி செலுத்த அவன் அவரு யோசித்து பாருங்க, அவன் எத்தனை பேருக்கு அன்னைக்கு பலி செலுத்த வேண்டியிருக்கும். அத்தனை பேரும் கியூல காத்திருப்பான். யாருக்காக? லேவியர் ஆசாரியனுக்காக. காலம் மாறும். அத நான் சொன்னேன், கடந்த பெங்களூர்ல லாஸ்டா ஒரு வேர்டு சொன்னேன், சாப்டர் மாறும்னு சொன்னேன். எல்லாரும் சொல்லுங்க சாப்டர் மாறும். 6ஆம் வசனத்தை மறுபடி படிங்க பாம். அவர்கள் தங்கள் கோபத்தினாலே அவர்கள் கொலை பண்ணினார்கள், அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும், அதாவது சொல்றாங்க சபிக்கப்பட கடவது, சிதறவும் பண்ணுவேன். எப்படி இருக்கும் யோசனை? கூட்டு லேவியையும் சிமியோனையும் கூட்டு ஒரு தகப்பன் கடைசி நாட்கள் இப்படி சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க. உக்கிரமான அவர்கள் கோபமும் அவர்களுடைய மூர்க்கமும் சபிக்கப்பட, யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை. இது தகப்பனுடைய ஆசீர்வாதம். ஆனா என் தேவனுடைய ஆசீர்வாதம் சிதறி கடக்கிறவர்களை அவர்கள் மூலமாய் கர்த்தர் ஒன்று சேர்க்கும்படியாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அதுல தான் அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தின் அரண்களை, அதாவது உங்களுக்கு தெரியும் தானே, அவங்க பட்டணத்தை என்ன செஞ்சிருவாங்க சொல்லுங்க, பட்டணத்தை. அதுல இன்னொரு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு என்னன்னா, அவர்கள் மிருகங்களை கொன்றார்கள் இருக்குமா. இருக்கு. எப்படி இருக்கு? மிருகங்களை அகங்காரத்தினாலும் அரண்களை நிர்மூலமாக்கினார்கள் என்கிற வார்த்தை அவங்க மிருகங்களெல்லாம் கொன்றாங்க. ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு எப்படிப்பட்ட தீமை எப்படி நன்மையை மாத்தினார் பாருங்க. ஆசாரியன் ஷார்ப்பா, அந்த அவனுடைய கத்தி எப்படி இருக்குமா? ஷார்ப்பா இருக்குமா? எல்லாரும் சொல்லுங்க, ஷார்ப்பா இருக்கும். இன்னொன்னு, அவங்க பலி செலுத்தும் போது வலிக்காமையே கொண்டுருவாங்களாம். அவங்க துன்புறுத்தி, அது துன்புறுத்தி சாகக்கூடாது, துன்புறுத்தப்படாம அது என்ன செய்யணும். அதனாலதான் அந்த கழுத்துல ஒரு அறுத்து டக்குன்னு அந்த அவ்வளவுதான், அவங்களுக்கு அந்த வலி வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உயிர் போயிருமா. அந்த மாதிரிதான் அந்த நாட்கள் ஆசாரியில் இருந்தாங்க. அவ்வளவு ஷார்ப்பா இருக்குமா. அந்த மிருகங்களை பலி செலுத்த வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்களா சொல்லுங்க, வலிக்காமையே அந்த அளவு ஷார்ப்பா இருக்குமா. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இதை நான் அறியும் போது. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அது வலி வர்றதுக்கு முன்னாடியே அப்படி அழகா வெட்டி கொண்டுருவாங்களாம் அந்த பலிகளை செலுத்துறதுக்காக. இதை ஏன் ஆண்டவர் இந்த ஒரு நன்மை இப்படி அவங்கள ஆண்டவர் ஆர்டர் பண்ணியிருந்தாருன்னா, தகப்பன் சொன்னா தங்கள் அகங்காரத்தினாலே அவர்கள் நிர்மூலமாக்கினார்கள். ஆனா தேவனோ அதை நன்மையாய் மாற பண்ணி அநேகருக்கு பாவ நிவிர்த்தி பலி செலுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகிமையுள்ள ஸ்தானத்தில் அவர்களை கர்த்தர் நிலை நிறுத்தினார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்படிப்பட்ட தீமைகளாக இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் அதை நன்மையாக, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நன்மையாக. ஆமென் ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? லேவியை கூப்பிட்டு தகப்பன் சபித்தார். ஆனால் தேவனோ அந்த தீமையை நன்மையாய் கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? கர்த்தர் இன்னைக்கு அதை நன்மையாக எங்க வாழ்க்கையில மாற்றுவார். உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையானவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது, யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும்
ஆண்டவர் பண்ணார், நீ அவனை பிரிஞ்சு போகணும் கத்தர் வச்சார். ஆனால் தேவனோ அவருடையவனார். லேவி என்னுடைய சுதந்திரம், எனக்குரியவன் என்று தேவன் அந்த தீமையை அவருக்கு நன்மையாக மாற பண்ணி அவருடைய சொந்த ஜனமாக கத்தர் லேவியை ஆசீர்வதித்து தீமையை நன்மையாய் மாற பண்ணினார். பக்கத்துல கையப்படி சொல்லுங்க, இன்னைக்கு என்ன தீமையாக இருந்தா தேவன் அதை நன்மையாக மாற பண்ணுவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லலாமா? ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் தாரேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. எல்லாரும் சேர்ந்து, ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தாரேசு, தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. Oh glory to God, He has lifted me up, I know. Stretch out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more, I love Him more and more. And when I stand upon the other shore, I'll praise Him more and more. And when I stand upon the other shore, I'll praise more and more. Hey, oh தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. தேவனுக்கு மகிமை, ஓ தேவனுக்கு மகிமை, என்னை தூக்கி எடுத்தாரே, தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன், அக்கரையில் நின்று அவரை கரையில் நான் இன்று அவரை என்னை தூக்கி எடுப்பா, தீமையிலிருந்து என்னை தூக்கி எடுப்பா, என்னை நன்மையாக மாற்றுவா. அக்கரையில் நான் இன்று அவரை. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தாரேசு, தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன், அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்து. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுக்கிறார் எல்லா சாபங்களிலிருந்து, எல்லா போராட்டங்களிலிருந்து, எல்லா உபத்திரவங்களிலிருந்து, பிசாசின் கண்ணிகளிலிருந்து. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தா. பாடுமா? லல்லாலா லல்லாலா ரட்சிப்பாரே. ஓ தேவனுக்கு மகிமை. Oh glory to God, He has lifted me up, He has lifted me up, I know. He stretched out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more. Come on. I love Him more and more. And when I stand
upon the other shore I'll cry see more and more. And when I stand upon the other shore I'll cry see more and more. Oh, glory to God, He has lifted me up. He has lifted me up, I know. He stretched out His hand and He lifted me up, and that's why I love Him so. Oh, glory to God, He has lifted me up. He has lifted me up, I know. He stretched out His hand and lifted me up, and that's why I love Him so. I love Him more and more. I love Him more and more. And when I stand upon the other shore I'll cry Him more and more. And when I stand upon the other shore I'll praise Him. Oh, la 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 la. சொல்லலாமா? La 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 raka durava shiba dara dala dudara aduriyan tulbara tugarava. எல்லா தீமைகளும் உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தீமையான காரியங்கள், தீமையான வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தில் நன்மையாய் மாறுவதாக நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, இந்த மாதத்துல ஆண்டவர் உங்க எல்லா பிள்ளைகள் வாழ்க்கைக்கு தீமைகள் நன்மையாய் முடியட்டும். ரபா ஷதரபா ஓரகதுரா ஷெட்டிரி இராதாரதல ரகபா ரகதா லிபேஷேரோ ரகபா லிப்ரிமோதா Lipraga zagada lo ragadunara labro libremada libre shadarara oh shikire riyanturavasti karahara riyandulavaro shandarava rikadura dula அக்காரையில் நான் இன்று எத்தனை பேர் நம்புறீங்க? ஜெயம் பெற்றவனாய், ஜெயம் கொள்ளுகிறவனாய் கர்த்தர் என்னை நிற்க வைப்பார். தோல்வி அல்ல, இனி ஜெயத்தை நான் காண்பேன். தீமை அல்ல, நன்மையை காணும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு செய்வார் என்று நம்புகிற பிள்ளைகள் ரெண்டு கரங்களையும் தட்டி பாடலாமா? ஆமென். அக்காரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஹல்லேலூயா. மக நன்றி இயேசு சுவாமி. மக சமூகத்தை நோக்கி களி கூறும்படியா, தேவன் எங்களை தூக்கி எடுத்தார் என்று பாடும்படியா இந்த பாடலை இன்னைக்கு நீர் வைத்து எங்களை எழுப்பி நிற்கிறீர். தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன், எல்லோருடைய வாழ்க்கையில் தீமைகளை நீர் நன்மையாய் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலே உம்முடைய கிருபையின் கரம் இறங்கட்டும். நீர் மகிமைப்படும். ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Ararat Power Ministries.